இந்த வழிபாட்டை நாம் ஆரம்பிக்க போகிறோம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். கிருபையும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே சிலுவை என்கிற தியான பகுதியின் வழியாக உம்முடைய பாதையிலே பயணிக்கிற ஒரு வாழ்வை இந்த காலை வேளையிலே தந்தமைக்காக நன்றி சொல்கிறோம் சாமி. கடவுளே, இந்த தொழுகையிலே உம்முடைய நாமம் மகிமைக்கென்று நாங்களும் ஆண்டவரே இந்த பாடுகளின் வழியாக உம்மை பற்றி தியானத்தோடு வசனத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கிறீர் சாமி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தான் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நோக்கி உம்மண்டையிலே நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தை வசனத்தை கேட்பதற்கும் ஆண்டவருடைய வசனத்துக்குள்ளாக எங்களுடைய வாழ்வை வழிநடத்துவதற்கும் இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய தெய்வீக கருத்தினாலே இந்த வழிபாட்டிலே நாங்கள் பாடுகிற பாடல்களும் ஆண்டவரே உம்முடைய திருவார்த்தையும் ஜபத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளில் செய்தி கொடுக்க வந்திருக்கிற எங்களுடைய அருமை அம்மா திருமதி ரிஜினா கலைவாணி அம்மா அவர்களுடைய வழியாக உடைய திருச்செய்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் சாமி. இந்த வழிபாடு ஆரம்பம் முதல் முடிவரை உடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். உன்னை பார்க்க நான் துடிக்கின்றேன், உடன் பேச நான் அழைக்கிறேன், வந்து சந்திப்பாயா இறைவா, வந்து சந்திப்பாயா இறைவா. உன்னை பார்க்க நான் துடிக்கின்றேன், உடன் பேச நான் அழைக்கின்றேன், வந்து சந்திப்பாயா இறைவா, வந்து சந்திப்பாயா இறைவா. வழிகாட்டும் உன்மொழி கேட்கின்றேன், பலிபீடம் தவறாது விளைகின்றேன். வழிகாட்டும் உன்மொழி கேட்கின்றேன், பலிபீடம் தவறாது விளைகின்றேன். வெளிவேடம் கொண்டே நான் வாழ்கின்றேன், வெளிவேடம் கொண்டே நான் வாழ்கின்றேன். தலைவா, நீ என் வாழ்வில் சந்திப்பாயா, உன்னை பார்க்க நான் துடிக்கிறேன், உடன் பேச நான் அழைக்கிறேன், வந்து சந்திப்பாயா இறைவா, வந்து சந்திப்பாயா இறைவா. பாதையில் வறியவர் பார்க்கின்றேன், வாதையில் துடிப்பதை காண்கின்றேன். பாதையில் வறியவர் பார்க்கின்றேன், வாதையில் துடிப்பதை காண்கின்றேன். வீதியில் வீறிட்டு ஓடுகின்றேன், வீதியில் வீறிட்டு ஓடுகின்றேன். தலைவா, நீ என் வாழ்வில் சந்திப்பாயா, தலைவா, நீ என் வாழ்வில் சந்திப்பாயா. உன்னை பார்க்க நான் துடிக்கிறேன், உடன் பேச நான் அழைக்கிறேன், வந்து சந்திப்பாயா இறைவா, வந்து சந்திப்பாயா இறைவா, வந்து சந்திப்பாயா இறைவா. இந்த லெந்து காலத்திலே சிலுவையை பற்றி பேசுவதற்காக என்னை
தெரிந்து கொண்ட என் தேவாதி தேவனுக்கு என்னுடைய முதலாவது ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த ஆயரையா அவர்களுக்கும் சபை மூப்பர்களுக்கும் மற்றும் திருச்சபை மக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் துதிகளையும் ஏறெடுக்கிறேன். இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 14. நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. சிலுவையை குறித்து மட்டும் மேன்மை பாராட்டுபவர்களாக நான் இருக்க வேண்டும் என்று கலாத்தியர் 6:14 கூறப்பட்டுள்ளது. இன்றைய தலைப்பு சிலுவையினுடைய மேன்மை. இந்த சிலுவையினுடைய மேன்மை இந்த லெந்து காலங்களிலே நமக்கு இந்த லெந்து காலம் என்ன தருகிறது, எதற்காக இந்த லெந்து காலம் என்று பார்க்கும் பொழுது திருச்சபை மக்களுக்கு ஒரு நல்ல விசுவாசத்தையும் சோதனையை சகிக்க மேற்கொள்ளவும் வல்லமை பெறவும் இந்த லெந்து காலங்கள் நமக்கு ஒரு பயிற்சி பெறுகின்ற ஒரு இடமாகவும் இது காலமாகவும் இது காணப்படுகிறது. இந்த பயிற்சியின் மூலமாக நாம் அடைவது என்ன என்பதில் மற்றவருடைய உள்ளத்தை பள்ளங்களாக மாற்றாமல் பாழ் நிலங்களை நல்ல நிலமாக மாற்ற நாம் பயிற்சியும் முயற்சியும் இந்த நேரத்திலே நாம் எடுக்க வேண்டும். இந்த காலங்களிலே இந்த சிலுவையினுடைய மேன்மையை பார்த்து நாம் சிலுவையினுடைய மேன்மை என்ன என்று பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவரிடம் போய் உங்களுடைய அன்பினுடைய அளவு என்ன என்று கேட்டால் எதை காட்ட முடியும்? எவ்வளவாக அன்பு கூர்ந்தார் என்றால் இந்த சிலுவையினுடைய தன்னுடைய மரணம் வரை, தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுது. எல்லை இல்ல, அந்த அன்பிற்கு எல்லை கிடையாது, அளவு கிடையாது, எந்த சயின்ஸாலே அதை அளக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அன்பை நமக்காக, நம்முடைய மீட்புக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே நமக்காக கொடுத்தார். அதை பற்றி நாம் அதிகமாக தியானிக்க கடவுள் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். இந்த 10 கட்டளைகள், மோசேயில் தேவனால் கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகள் நம்மை சுயநீதிக்குள் நீதிமானாக மாற்றுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை நீதிமானாக மாற்று. ஆனா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலங்களை வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே சிலுவை ஒரு மேன்மையாக காணப்படுகிறது. சிலுவை மரணத்தின் மூலமாக நாம் கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே கிடைக்கும். ஒரே வழி, சாதாரண ஒரு ஜெபம் ரொம்ப அழகா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த ஒரே ரட்சிப்பை, நாம் இழந்து போன அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு வழியாக காணப்படுகிறார். அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக அது நமக்கு கிடைக்கிறது. இந்த வேதாகமத்திலே என்ன கூறப்பட்டு இருக்கிறது, வேதாகமத்தினுடைய மையம் என்ன என்று பார்க்கும் பொழுது முழுக்க இயேசு கிறிஸ்துவையே அது ஆதியாகமம் இருந்து வெளிப்படுத்திய வரைக்கும் அது காணப்படுகிறது. முக்கிய கருத்து, முக்கிய நோக்கம், மையம் எது என்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மட்டுமே. இந்த வேதாகமத்திலே நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள், நிறைவேற போகிற தீர்க்க தரிசனங்கள் என்று 2 பகுதியில் இருக்கு. நிறைவேறிய தீர்க்க தரிசனம் என்பது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்ற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டது. அப்ப இன்னும் நிறைவேற போகிற தீர்க்க தரிசனம் என்ன என்று நாம் ஆராயும் பொழுது அவருடைய 2ஆம் வருகையிலே நாம் அந்த நித்திய ராஜ்யத்திற்குள் போகும் பொழுது, அவர் மேகங்களோடு வரும்பொழுது, தூதர்களோடு வரும்பொழுது நாம் அவரை காணப்போகிற அந்த நிகழ்வு மட்டுமே இன்னும் நிறைவேறாத தீர்க்க தரிசனமாக காணப்படுகிறது. அதற்காகத்தான் நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம். அந்த நாட்களிலே இயேசு இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், நாம் யாரும் நம்ப வேண்டாம். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் நம் கண்களிலாயே அவரை பார்க்கலாம். கேட்ராக்ட் பண்ண கண்ணு, பண்ணாத கண்ணு கூட நம்ம வச்சு பார்க்கலாம். நம்ம கண் தான் நம்மள பார்க்கும். அவருக்கு வேற யாரும் நமக்கு வந்து சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. மெஷின் காதுல வச்சாலும் வைக்கலாம்னா கண்டிப்பா காது கேட்கும். அப்போ எக்கால சத்தம் நம்ம காதுல கேட்கும், என்னுடைய காதுல எனக்கு கேட்கும், என்னுடைய கண்கள்ல அவரை நான் காண்பேன். அந்த நாளை நாம் ஆயத்த நாளாக ஏற்படுத்தி அந்த நியாய தீர்ப்பிலே நாம் இயேசு கிறிஸ்துவை அந்த பரலோக ராஜ்யத்தில் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலையை அடைவதற்கு ஒரு பயிற்சி இடமாக இங்கு காணப்படுகிறது. இந்த சிலுவையின் மேன்மையை அடைந்த 3 பேருடைய பற்றி நாம் இன்று தியானிக்கலாம். எபேசியர் 2:16 பகையை சிலுவையில் கொன்று
அதிலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்குள் ஒப்புரவாக்கினார். தேவனுக்குள் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாக பிரிந்திருந்த இஸ்ரவேலுடைய ஜனங்களும் தேவனும் ஒன்று சேர்கிறார்கள், ஒப்புரவாக்குகிறார் அந்த மரணத்தினால. அப்படிப்பட்ட ஒப்புரவாக்கினுடைய ஊழியத்தை, அப்படிப்பட்ட ஒரு சபையினுடைய சிலுவைய குலேவேயாள் என்ற ஒரு பெண் செய்கின்றார்கள். அதை பற்றி 1 கொரிந்தியர் 1:10-11 கொரிந்து சபையத்துல சிலுவையை சுமந்தவங்க யாருன்னா இந்த குலேவியால். கொரிந்து சபையில இருக்கின்ற பிரச்சனைகள் தான் என்ன என்று பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய முதிர்ச்சியற்ற நிலையில கொரிந்து சபை மக்கள் காணப்பட்டாங்க. அப்போ அந்த நம்ம எல்லாருமே நிறைய இந்த வேதாகமத்துல நம்ம பார்க்கணும். நான் அப்போலோவை சார்ந்தவன், நான் பவுலை சார்ந்தவன், நான் கேபாவை சார்ந்தவன், நான் கிறிஸ்துவை சார்ந்தவன், பிரிவினையின் ஆவி அங்க காணப்பட்டது. அந்த பிரிவினை ஆவியை தீர்ப்பவர் யார் யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு அழகா செலக்ட் பண்றாங்க. இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை சுமக்கிறதுக்கு எப்படி அரிமத்தரை யோசேப்பை தேர்ந்தெடுத்து அவரை சிலுவையை சுமக்க வைக்கிறாங்களோ, அது போல குலேவேயாள் என்ற பெண் இவங்களை பவுலடிகளை அழகா தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போறாங்க. திருச்சபையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் கொண்டு போய் அவர்கிட்ட சொல்றாங்க. அப்போ பவுலடிகள் அழகா செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க, நான் எனக்காகவா, யார் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டது? இயேசு கிறிஸ்து தானே. நானா பவுலா? யாருடைய நாமத்துல உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தானே. ஏன் அப்ப உண்மையான தெய்வம் யாரு? இந்த பிரிவினைகள் உங்களை விட்டு அகன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டுமே உங்களோட நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சனையை தீர்க்கிறார். அதான் அழகா சொல்லுவாங்க, கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு முன்பால யார்கிட்டையும் உயர்வும் கிடையாது, தாழ்வும் கிடையாது என்று நம்ம எல்லாரையும் ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை அந்த கொரிந்து சபையில இந்த பெண்ணாகிய குலேவேயாள் சொல்கின்றார்கள். இது சங்கீதம் 133 அழகா சொல்லுவாங்க, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பம் எத்தனை நன்மையுமா இருக்கிறது என்று நமக்கு வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. இந்த திருச்சபைகள்ல, நம்மளுடைய குடும்பங்கள்ல, நம்ம அலுவல் செய்யும் வேலை ஸ்தலங்கள்ல நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? பிரிவினையை உண்டாக்குறவர்களாக இருக்கிறோமா, அல்லது பிரிவினையை தீர்க்கிறவர்களாக இருக்கிறோமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவள் தேவனுடைய புத்திரர் என தேவனுடைய புத்திரராய் ஆக நம்ம பிரயாசப்படுகின்றோமா? நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இந்த நேரத்தில் இருக்கின்றோம். பயிற்சி பெற வேண்டியவர்களாக இந்த தவ காலங்களில் நாம் இருக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, குடும்பத்தில் தன் சிலுவையை சுமந்த ஒருவர், அவர்களை பற்றி அழகா சொல்லுவாங்க. 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானதா. வசனத்தை நம்ம அடிக்கடி யோசிப்போம், நம்ம ரொம்ப அதை உணர்ந்து ருசிச்சு பார்க்கிற ஒரு வேத வசனம் இது. இதற்கு உதாரணமாக நாம் வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டு பகுதியை பார்க்கிறப்போ பினகாசினுடைய மனைவியை பத்தி நம்ம பார்க்கிறோம். அவங்க பினகாசின் மனைவி யார் என்று பார்க்கும்போது, சீலோம் ஆலயத்துல ஒரு பிரதான ஆசாரியரா இஸ்ரவேலினுடைய நியாயாதிபதியா இருந்த ஏலி ஐயா அவர்களுடைய மருமகள் தான் அந்த பினகாசின் மனைவி. அவங்க ஆரோன் சந்ததியாரோ லேவி கோத்திரத்தையோ மிக பெரிய ஆசாரிய குடும்பத்துல வந்த ஒரு அழகான ஒரு மருமகள். அவங்க சுமந்த சிலுமை என்ன, அதன் மூலமா அவங்க அடைந்த மேன்மை என்ன சொல்லிட்டு பாக்குறப்போ, தன்னுடைய கணவனாகிய பினகாசினுடைய துணிகரமான பாவம், திருச்சபைகளிலே துணிகரமான பாவத்தை செய்யறாங்க. ஏலியினுடைய மகன் தான் அவங்க. ஆனாலும் பினகாசினுடைய மனைவி அவங்களுக்காக எவ்வளவு பாரப்பட்டிருப்பாங்க, ஏலியை எவ்வளவு பாரப்பட்டிருப்பாங்க. ஆனா அவங்களோட துணிகரமான பாவம் செய்யறாங்க. துணிகரமான பாவம் செய்த ஆண்டவருடைய கோபம் பெற்று அவர்கள் பெலிஸ்தியர்கள் கையில தோல்வி அடைகிறாங்க. அப்போ அவங்களுடைய நம்பிக்கை, நம்ம ஆண்டவரை கையில புடிச்சுக்கிட்டா எங்க போனாலும் நம்ம கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும். இந்த காலத்துல நம்ம சிலுவையினுடைய மேன்மை அந்த ரட்சிப்பை நம்ம புடிச்சுக்கிறோம், அந்த கோலை புடிச்சுக்கிறோம். ஆனா அந்த நாள்ல உடன்படிக்கை பெட்டி என்ற பெட்டியை அவங்க ஒரு அடைக்கல பட்டணமாக, ஒரு அடைக்கலமாக அவங்க அமைச்சிருந்தாங்க. அப்ப அந்த அடைக்கலத்தை பெட்டியை நம்ம கையில கொண்டு போனா கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும்ன்ற ஒரு மூட நம்பிக்கையை தவிர்ப்பதற்கு தான் ஆண்டவராக இயேசு. நம்ம ஆண்டவரை சிலுவை பைபிள் சொன்னா கூட நம்ம ஆண்டவருடைய வழியில் நடக்கும் பொழுது, பாவ அறிக்கை செய்யும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, மற்றவர்களை மனம் திரும்ப வைக்கும் பொழுது மட்டுமே நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய வேத வசனங்களும் எல்லாமே கேட்கப்படும் என்பதை நாம் இந்த லெந்து காலங்களில தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போறாங்க. ஆனா தோல்வியிட ஒரே நாளில ஏலியா பினகாஸ் அவருடைய அவருடைய மைத்துனர் ஒப்னியும் இறக்குறாங்க. அந்த செய்தி பினகாசின் மனைவிக்கு அதுல கிடைக்குது. அவங்க நிறைமாத கர்ப்பிணி. அந்த நிறைமாத கர்ப்பிணி அந்த செய்தியை கேட்ட உடனே அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறாங்க. அப்ப எல்லாரும்
பரவாயில்ல, அவங்க எல்லாம் இறந்துட்டாலும் பரவாயில்ல, 3 பேருமே ஒரே வீட்டுல 3 பேரும் இறந்துட்டாங்க. மாமனார், கணவர், மைத்துனர் இறந்துட்டாங்க. ஆனா உனக்கு ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்திருக்குது சொல்றாங்க. ஆனா அந்த அம்மா அதை பத்தி எந்த வித மேன்மையுமோ எந்த ஒரு சந்தோஷமும் அடையாம அவங்களுடைய மைண்ட்ல இருந்த ஃபுல்லா என்னன்னா, தேவ மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. அவங்களுடைய கான்செப்ட் மண்டையில இருந்தது ஒண்ணுதான், தேவ மகிமை போயிடுச்சு, உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர் கையில மாட்டிக்கிச்சு சொல்லி அவங்க அந்த தன் பிறந்த மகனை இக்கபோத்துன்று பேர் வைக்கிறாங்க. அந்த இக்கபோத் தேவ மகிமை இஸ்ரவேல் விட்டு போயிடுச்சு என்ற அந்த ஷாக்லயே அந்த அம்மா பிரசவப்பட்டு அந்த இடத்திலேயே அவங்க இறக்குறாங்க. ஒரு ரத்த சாட்சியாக அந்த காலங்கள்ல அவங்க தேவ மகிமைக்காக இறக்குறாங்க. அன்றைக்கு தேவன் கொடுத்த தேவ மகிமைய நம்முடைய ஜீவனுள்ள தாயாராகிய ஏவாள் இழக்கிறாங்க. அந்த இழப்பதான் ஆண்டவருடைய அந்த மகிமை நமக்கு கொடுக்குறாங்க. அந்த நிர்வாணம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? தேவ மகிமை என்ற தேவ பிரசன்னம் என்ற மகிமையை இழக்கிறாங்க அவங்க. அதனால அவங்களுக்கு நிர்வாணம் கிடைச்சு, பசி இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா அதுக்கு ஏதேன் தோட்டத்துல எப்படி ஒரு தேவ மகிமையோட வாழ்ந்தாங்க, அதே போல நம்மளும் அந்த 2ஆம் வருகையிலே இயேசு கிறிஸ்துவோடு சேரும் பொழுது நாம் அந்த மகிமையை பெற வேண்டும். நம்முடைய விசுவாசம் என்னவா இருக்கணும்? சுயநீதிக்கும் தேவநீதிக்கும் என்ன வித்தியாசம்? தேவநீதி என்பது இயேசு கிறிஸ்து நமக்காக உலகத்தில் வந்தார், பிறந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார் மட்டுமல்லாது உயிர்த்தெழுந்தார் என்ற நம்பிக்கை. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழவை செய்தார். அதே போன்று நம்முடைய மரணத்திற்கு பின்பும் நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை தான் தேவ நீதியாக நமக்கு காணப்படுகிறது. அந்த தேவ நீதி உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? நமக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா? நாம் மரணத்துக்கு பின் ஆண்டவரோடு சேர்வோம். கண்டிப்பாக பிதாவானவர் எப்படி தன்னுடைய குமாரனை உயிர்த்தாரோ அதே போல் நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். அதுதான் கிருபையும் சத்தியத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட பெரும் பாக்கியம். அதுதான் சிலுவையில் கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய மேன்மையாக நமக்கு காணப்படுகிறது. அந்த மேன்மையை அடைய நாம் பிரயாசப்படுவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது சிலுவையை பற்றிய உபதேசம் 1 கொரிந்தியர் 1:18 கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இப்படி தேவ பலனை பெற்ற பெண் யார் சொல்லிட்டு பாக்குறப்போ அவர்கள் தான் மக்தலா மரியாள். அவங்க ஒரு அழகான சீஷி. அவங்க எப்படி ஆண்டவருக்குள்ள வந்தாங்க? நான் 7 பிசாசுகள் பிடித்திருந்த அவங்கள ஆண்டவர் சுகம் பெற வைக்கிறார். அந்த சுகத்தின் மூலமாக அவங்க தேவ பலனை அடையறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, தேவ பலனை அடையறாங்க. தேவ பலனை அவங்க ஆண்டவரை கடைசி வரை தேடுறாங்க. யூதர்கள் அடையாளத்தை தேடினாங்க, கிரேக்கர் ஞானத்தை தேடினாங்க. ஞானத்தை தேடின சாலமோனுடைய நிலைமை என்னங்க? சிந்திப்போம். இந்த உலகத்தை தேவ பலன் நமக்கு கிடைக்க வேண்டாம். தேவ பலத்தை அவங்க பெற்று சுகத்தை பெற்றதுனால எல்லை இல்லாத அன்பு ஆண்டவர் மேல வைக்கிறாங்க. எல்லையில்லா அன்பு. அந்த அந்த விசுவாசத்திற்கு அவங்களுக்கு எல்லையே கிடையாது. வசைக்க முடியாத ஒரு விசுவாசம் ஆண்டவரோட வைத்து அவர்கள் ஆண்டவரோடு இயேசு கிறிஸ்துவோடு நடந்து சென்று ஊழியம் செய்யற ஒரு பாக்கியத்தை அவர்கள் பெறுறாங்க. மக்தலேனா மரியாள் அவங்க ஆண்டவரோட நடந்து எல்லா இடங்களுக்கும் ஊழியம் செய்யறாங்க. அவங்களுடைய நேரத்தை, அவங்களுடைய சக்திய, அவங்களுடைய பலனை, அவங்களுடைய சொத்தை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கான அவங்க ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கூட இருந்து பயன்படுத்துறாங்க. மான் சீஷர்கள், சீஷர்கள் என்றால் இவர் சீஷியாக இவர்கள் மக்தலேனா மரியாள் காணப்படுறாங்க. அவங்க செய்த கடைசி அந்த அன்பினுடைய அடையாளம், அந்த அன்பினுடைய முற்றுப்புள்ளியே இருக்குதுன்னா இல்ல. எங்க என்ன செய்ய கடைசி வரை தேடுறாங்க. அந்த மரணம் வரை, மரணத்தை சிலுவை அடிவாரத்துல நின்னவங்க யாரு? பெண்கள். ஆனா அதுக்கு ஒரு உதாரணமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 3வது வார்த்தையில சொல்லுவாங்க, இத அதோ உன் மகன். மரியாளை பார்த்து சொல்லுவாங்க, மரியாள் அம்மாவை பார்த்து அதோ உன் மகன், இதோ உன் தாய். யோவானை பார்த்து சொல்லுவாங்க. அதோ என்பது தூரத்தையும், இதோ என்பது அருகிலையும் இருக்கிறதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்பொழுது சீஷர்கள் எல்லாம் அவரோடு 3 வருடமாக தங்கியிருந்த அவர்கள் தூரத்தில் தான் இருந்தாங்க. ஆனா அருகாமையில் இருந்தவங்க யாருன்னா பெண்களும் அந்த மக்தலேனா மரியாளும் தான் அவங்க இருந்தாங்க. அந்த கடைசி நிமிஷம் ஒவ்வொரு செகண்டையும் அவங்க பாக்குறாங்க. அவர் பட்ட வேதனையை பாக்குறாங்க, அவரால் துன்பப்பட்டதை பாக்குறாங்க. அவங்க ஆண்டவருடைய தன்னுடைய ஜீவனை ஆண்டவர் பிதாவின் கையில் ஒப்படைக்கிறத அவங்க பாக்குறாங்க. கண்ணில் நேரடியா பாக்குறாங்க. அந்த ரத்தத்தை எல்லாவற்றையும் அவர் எப்போ
சிலுவையில வந்து நிக்கிறாரு. அப்பத்துல இருந்து அந்த பெண்கள் கூட்டமாக அவங்கள பாக்குறாங்க. 7 வகையான மரியாள் இருக்காங்க. அதனாலதான் இவங்களுடைய பெயரை மகதலேனா மரியாள். வேதத்துல நிறைய பெண்கள் பெயர் சொல்லப்படல, ஆனாலும் இவருடைய பெயரையும் சொல்றாங்க, ஊரையும் சொல்றாங்க. அது ஆண்டவருடைய மேன்மை, அவர்களுடைய பெற்ற பெரிய பாக்கியம். கடவுளுடைய அடக்கம் வரை பாக்குறாங்க. அந்த அரிமத்தியாக யோசேப்பு வந்து பிலாத்துக்கிட்ட அவருடைய உடலை வாங்கி அந்த மெல்லிய துணியில சுத்திரத்தையும் நிக்கோதேமியால் கொண்டு வரப்பட்ட கந்த வக்கரங்களையும் வெள்ளை போலங்களையும் வச்சு அவங்க அதை பதப்படுத்தி கொண்டு கல்லறையில எந்த இடத்துல வைக்கிறாங்கன்ற கடைசி வரையில் ஆண்டவரோடு இருக்கிறாங்க. அவருடைய மரணம் அடக்கம் கடைசி வரைக்கும் இருக்காங்க. அதே போன்று கல்ல புரட்ட வச்சு முடிச்சிட்ட பிறகு அடுத்தது 3ஆம் நாள் அவங்க காலையில எந்த ஆண் துணையும் இல்லாம பெண்களாக ஓடி போய் பாக்குறாங்க. அந்த பதப்பு ஆண்டவரை நம்ம எவ்வளவு ஒரு ஆர்வமா நம்ம தேடுறோமா கடவுளை கடைசி வரை பெற்றுக்கொள்ளும் முறை தேடுறோமா. அழகா போவாங்க, கல்லறையாண்ட திறந்திருக்கிறத பார்த்துட்டு பதைக்கிறாங்க, என் ஆண்டவரை காணுமே, நான் என்ன செய்வேன்ட்டு பதைக்கிறாங்க. ஓடி போய் சீஷர்ட்ட சொல்றாங்க. சீஷர்கள் வராங்க, பாக்குறாங்க, வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா இவங்க கடைசி வரைக்கும் வீட்டுக்கு போகாத அந்த கல்லறை அண்டையிலேயே இருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். தலைமாட்டில் ஒரு தூதரும் கால் மாட்டில் ஒரு தூதருமா உட்காந்துக்கிறவங்க பார்த்து ஏமா அழற கேக்குறப்ப ஆண்டவனை காணோம், பதைக்கிறாங்க. ஆண்டவர் இல்லைன்ற ஒரு அந்த வேதனை வச்ச இடத்துல அவர் இல்லையே என்ற ஒரு அந்த போல நம்ம கேட்கிறோமா, நம்ம ஆண்டவரை தேடுறோமா, அந்த ஒரு ஆர்வம் நமக்குள் இருக்கிறதா, அந்த ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ளதான் இந்த லிந்துகாலம் நமக்கு அதிகமாக பயன்படுகிறது. கடைசி வரை அப்ப ஆண்டவர் நம்ம பக்கத்துலதான் இருப்பார். ஆண்டவர் எங்கேயும் போக மாட்டார், நமக்கு அருகாமையிலேயே அவர் இருப்பார். ஆண்டவரை கேட்கிறாங்க, ஏன் எழற? அப்ப கூட அவருக்கு ஆண்டவர் அவர் வெளிப்படுத்தல. அப்போ கடைசியா அவங்க வந்து அவரை மரியாளே என்று கூப்பிட்ட உடனேதான் போதகரே ரபினி சொல்றாங்க. அப்போ ஆண்டவரை உண்மையா ஆசத்தோட தேடும் பொழுது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். காணாதவரை கண்டார்கள், தேடினார்கள். இவர்களை பற்றி 4 சுவிசேஷங்களும் சொல்லப்படுகிறது. 14 முறை இவர்களை பற்றி வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. முதல் சாட்சி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் இவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை சொன்ன முதல் சீஷி இவங்கதான். இன்றைக்கு நம்ம உயிர்த்தெழுதலை வச்சு மேன்மை பாராட்டுறோம்னா அதற்கு முதல் சாட்சி யாருன்னா அந்த மக்தலேனா மரியாள் மட்டும்தாங்க. அவங்க மற்றவங்களுக்கும் இவங்க சொல்றவங்களாக இந்த கடைசி இயேசு கிறிஸ்து கடைசி வரை தேடினார்கள், கண்டார்கள், மகிமை அடைந்தார்கள். அவர்களை போல நாமும் ஆண்டவரை கடைசி வரை தேட நமக்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். குலைவேலை போல பிரிவினை ஆவியை உண்டாக்காமல் நமக்கு குடும்பத்துல, வேலை ஸ்தலங்கள்ல, எல்லா இடங்களையும் சமாதானம் பண்ணுவர்களாக, மற்றவர்களை தூக்கி விடுவர்களாக நாம் இருக்க வேண்டும். மற்றவர்களை தூக்கயிறாக நாம் இருக்கக்கூடாது. மற்றவர்களை தூக்கி விடுவர்களாக கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மேல் விழுந்த கடமை மன்னிப்பு, மற்றவர்கள் பாவம் செய்தால் பாவத்தை அறிக்கையிட அவங்களுக்கு செய். அந்த வேலைதான் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்காரு. மற்றவர்களுக்கு போய் அறிவி, என்னை பற்றிய அறிவின்னு நான் சொல்ல, சுசேஷத்தை அறிவி. நீங்க மரணத்துக்கு பின் ஒரு வாழ் இருக்குது, உயிர்த்தெழுதல் இருக்குது. அங்க நமக்கு பரம ராஜ்யத்துல நம்ம சந்தோஷமா, பசி இல்லாம, தாகம் இல்லாம, எதுவும் இல்ல, ரொம்ப சந்தோஷமா ஆண்டவரை துதிக்கிற வேலையை நம்ம செய்ய போறோம். அந்த நிலைமையை நம்ம அடையறதுக்கு கடவுள் பினகாசினி மனைவியை போல நம்ம மகிமையை அடைவோம். இந்த 2ஆம் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட நமக்கு கிருபை செய்து மக்தலேனா மரியாளை போல தேவ ஊழியத்துக்காக உழைக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். இது ஆண்டவர் முன்பாக அறுப்பு மிகுதி, வேலையாட்களும் மிகுதி என்ற நிலைமையை நாம் இன்று ஆண்டவருக்கு ஒரு நல்ல சாட்சியாக, அவருக்கு சிலுவையில் பெற்ற மேன்மையை நம்ம அடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அறுப்பு மிகுதி, வேலையாட்களும் அதிகம் என்ற சாட்சி பெற நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் திருச்சபையையும் குலைவேலை போலவும் பினகாசின் மனைவியை போலவும் மகிமையுடன் நம்பிக்கைக்காக இருக்கவும் நாம் உழைக்க கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். மாரநாதா. ஜெபம் செய்வோம். மகிமையும் மகத்துவத்தையும் இந்த மண்ணுலக வாழ்வில் தந்தவரே, உம்முடைய மகிமையே மனித குலத்தின் வாழ்வை மீட்பதற்கு இந்த மனித சாயலை எடுத்துக்கொண்டு மனிதனாகவே ஆண்டவரே இந்த உலக வாழ்வில் பாடு சுமையை சுமந்து மனிதனுடைய வாழ்வை மீட்பதற்காக வந்தவரே, உம்மை நன்றியோடு நினைக்கிறோம். இந்த காலை வேளையில கர்த்தாவே, இந்த நாளினுடைய தலைப்பின் வழியாக சிலுவை மேன்மையினுடைய சிந்தனையிலே எங்களுக்கு உம்முடைய திருவார்த்தை சொன்னதற்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. இந்த சிலுவை நாங்கள்
எந்த நிலையிலே பார்க்கிறோம், எந்த சிந்தனைக்குள்ளாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு இருப்பதை இதோ இந்த நாளிலே கூட அருமை அம்மாவுடைய வாயின் சொற்களின் உம்முடைய வார்த்தை வெளிப்பட்டு எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய தெய்வீக கிருபையினாலே இந்த சிலுவையினுடைய வாழ்விலே நாங்கள் மேன்மை தருகிற வாழ்வை தேடிக்கொண்டு வாழ்க்கைக்கு முன்பாக உம்மை அண்டிக் கொள்ளுகிற ஒரு வாழ்வை தந்து எங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. அப்படிப்பட்ட செய்தி கொடுத்த அருமை அம்மா திருமதி ரிஜினா கலைவாணன் அம்மாவுடைய குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அம்மாவை நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய தயவு கிருபையினாலே நல்ல ஒரு ஊழியத்தையும் சாட்சியாக செய்த கிருபை புரிந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. ஆண்டவரே, உம்முடைய கரம் இந்த நாளிலே உடைய திருச்சபை மக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தையும் அருளும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களையும் இந்த நாளிலே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே வழிநடத்தும்படியாய் தாங்க சாமி. இந்த நாளுடைய தேவைகள், பயணிக்கிற பயணங்கள், ஆண்டவரே இதோ சந்திக்க போகிற காரியங்கள், தன்னுடைய மனதில் இருக்கிற ஆண்டவரை எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றும் இந்த காலை வேலையுடைய சமூகத்தை நோக்கி ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே எல்லாவற்றுமாய் நீர் வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளும் சுவாமி. பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக, மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக, ஆண்டவரே மனசோர்வு அடைந்தவர்களுக்காக, தன்னுடைய குடும்ப வாழ்வில் நிம்மதி இல்லாத இருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தருடைய தெய்வீக கிருபையினாலே இந்த சிலுவையினுடைய நாட்கள் வழியாக ஜெபிக்கிற அத்தனை ஜெபங்களும் அவருடைய வாழ்விலும் உடைய கரம் இருக்கும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. குறிப்பாக இந்த நாளிலே கூட எங்களுடைய அருமை ஆண்டவர் திருச்சபையினுடைய தலைவர், பேராலயத்தினுடைய தலைவர் திரு பிரபு ஞானசெல்வம் ஐயாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த காலை வேளையில் வந்து ஆராதனையே ஆண்டவரே அடியேனோடு இணைந்து ஆண்டவரை நடத்தும்படியாய் தந்திருக்காங்க நன்றி சொல்லுகிறோம். ஐயாவும் அவருடைய குடும்பத்தாரும் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவருடைய செக்ரட்டரி ஐயாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அவருடைய குடும்பத்தாருக்காக ஆண்டவரே உம்முடைய கரத்தில் வைத்து ஜெபம் செய்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய தெய்வீக கிருபையினால் அந்த குடும்பத்தை வழி நடத்துங்க. ஆண்டவரே, நேற்று தினத்திலே பிறந்த நாளை கண்டு மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற மகள் அமண்டாவையும் உடைய கரத்திலே மீண்டும் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர், இந்த நாளிலே கூட எங்களுடைய அருமை ஜான்சன் சாருக்காக ஆண்டவரே அவருடைய குடும்பத்துக்காருக்காக நாங்கள் வேண்டுகிறோம், உடைய கரம் வழி நடத்துங்க. இந்த நாளிலே கூட அருமை தம்பி ராஜனுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவர் மகனையும் அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே கூட அப்படியாக எங்களுடைய டிபெண்ட் ஸ்கூலுடைய ஸ்டாஃப் அவர்களுக்காக கூட நாங்கள் வேண்டுகிறோம், உம்முடைய கரம் வழி நடத்துங்க தகப்பனே. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய தெய்வீக கிருபை எங்களை வழிநடத்தி இந்த நாள் ஆசீர்வாதமாய் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னைக்கும் உங்களுடைய வாழ்வோடும் இந்த நாளோடும் இந்த நாளில் சந்திக்க போகிற காரியங்களோடும் கர்த்தர் உங்களுக்கு மத்தியில் இருந்து வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நன்றி. தேங்க்யூ.